மார்னிங் எவரிவன். ஹாப்பி சண்டே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெசரட் தோசை. பைத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசியை போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிடலாம். தேங்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். உப்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு தவாவை சுட வச்சுட்டு பண்ண வேண்டியது தான். இதுக்கு தக்காளி வெங்காய சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன். சில பேர் பச்சை பயிரில் பண்ணுவாங்க. நான் பாசி பயிரெலாம் பண்ணுவேன். பைத்தம்பருப்புலாம் பண்ணுவேன். அதிகமாக அந்த பச்சை பருப்பு அது பிடிக்கிறதில்ல. அதனால் இதிலே பெசரட் தோசை பண்ணிவிடுவேன். மிளகாலாம் கீழே போட்டுவிட்டு ஜாரில், அப்புறம் பருப்பு அரிசியை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு பெருங்காயெல்லாம் போட்டுட்டு இது நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும். இப்படி அரைச்சிட்டு வேணுங்கிற தண்ணியை விட்டுட்டு எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி பதமாக, ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு தடியாக வேணுன்னா அப்படி பார்த்துக்கா, லேசாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அது மாதிரி அரைச்சிக்கலாம், பதமாக கரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சி எடுத்தாச்சு. வேணுங்கிற தண்ணியை விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இது இப்போ தான் அரைச்சேன். அரை மணி நேரம் கழித்து வாக்கலாம். ராத்திரியும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. அரை மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு வாக்கலாம். பாத்திரத்தை போட்டுவிட்டு பெண் தேவையான போது வார்த்துக்கலாம். தோசை வார்த்தாச்சு. கல் காஞ்ச உடனே வெந்தவொடனே திருப்பி போட்டுடலாம். இன்னும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். வெறும் கொஞ்ச நேரமாக வந்துட்டு எடுத்துடலாம். பெசரட் தோசையும் வார்த்தாச்சு. வெந்தவொடனே திருப்பி எடுத்து போட்டு காமிக்கிறேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் போட்டுவிட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகா உப்பு போட்டுவிட்டு அரைச்சிட வேண்டியதான் சட்னி. இதுவுமே காஞ்ச மிளகா உப்பு போட்டு வதக்கியாச்சு. இதை அரைச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். ஏன்னா பெசரட் தோசையோட தக்காளி வெங்காய சட்னி தொட்டு சாப்பிட்லாம். அரைச்சி எடுத்தாச்சு சட்னியும். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்காய் சமைச்சு வச்சு வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வந்தோன்னு எடுத்துடலாம். சைடு வந்துட்டு எடுத்துடலாம். சட்னியோட தொட்டு சாப்பிட்லாம். பெசரட்